பொதுவா ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு கழிவறையில் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் முழுவதுமாக மலத்தை வெளியேற்ற முடியும். இதை எடுத்துக்காட்டா சொல்ல போனால் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப்பை திறந்து விட்டோம்னா டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த தண்ணி வெளியே போறோம் அப்படி நின்றோம். ஆனா மலம் கழிக்கிறது அப்படி இல்லைங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலக்குடலானது நம்ம வயிற்றினுடைய வலது பக்கம் கீழ்ப்பகுதியில் இங்க ஸ்டார்ட் ஆகி படிப்படியா மேல வந்து மறுபடியும் சைட்ல இந்த மாதிரி போய் மறுபடியும் இடது பக்கம் கீழே இறங்கி மறுபடியும் திரும்பி கீழே வந்து ஆசனவாயோட இணையுங்க. அப்போ அந்த ஆசனவாய் ஒட்டி ஒரு மலக்குடல் பகுதி இருக்கு, அதுக்கு பேர் வந்து ரெக்டம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு டேங்க் மாதிரி. ஸோ மலம் கழிக்கக்கூடிய உணர்வு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த ரிசர்வாயர்ல இருந்து அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய மலம் ஃபர்ஸ்ட் வெளியே போயிடும். ஆனா இந்த மலக்குடல் பாத்தீங்கன்னா ஒரு லேசான ஒரு அசைவு கொடுத்துட்டே இருக்கும், பெரிஸ்டாலிசிஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதன் விளைவா பாத்தீங்கன்னா வேற சில இடங்கள்ல தங்கி இருக்கக்கூடிய மலங்கள் கூட கொஞ்சம் மெதுவா வந்து சேரும். அப்போ அந்த மலமும் வந்து முழுமையா வெளியேற வரைக்கும் ஒருத்தர் கழிவறையில் உட்காந்துருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு கழிவறையில் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் முழுவதுமாக மலத்தை வெளியேற்ற முடியும். சிலர் பாத்தீங்கன்னா குயிக்கா உள்ள போயிட்டு வெளியே வந்துருவாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் கூடிய மலம் மட்டும் வெளியேறிடும், மற்ற பகுதியில் கூடிய மலம் வெளியேறாது. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பகல் நேரத்தில் கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோஷனுக்கு போகணும் இல்ல ஒரு மலம் கழிக்கணும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இல்ல இதனாலே பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த மலச்சிக்கல் வரும். அதனால ஒரு 5 to 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கணும். ஆனா சில நேரங்களில் 10 நிமிஷத்துக்கு மேல போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிவறையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆசனவாயை சுத்தி இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல ஒரு பிரஷர் ஏற்படும். அதே பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் அந்த பைல்ஸ் வர்றதுக்கு அது காரணமா இருக்கும். நம்ம நாட்டில் மலம் கழித்த பின்னர் தண்ணீர் ஊற்றி தான் நம்ம சுத்தம் செய்யறோம். பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர்ல வந்து தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யறோம். பட் இதுல நிறைய பேர் தவறுகள் செய்யறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா முன்புறமாக தண்ணீரை ஊற்றி கழுவக்கூடிய விஷயம் நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க, அது தவறு. குறிப்பா பெண்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ நாம முன்புறமாக தண்ணீர் ஊற்றி பெண்களோ ஆண்களோ சுத்தம் செய்யும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் கொடுக்கும் பொழுது இந்த மலத்துகள்களை வந்து முன்புறமாக வந்து பிறப்புறுப்பில் பட வாய்ப்பு இருக்கு. அப்போ பிறப்புறுப்பின் மீது படும் பொழுது குறிப்பாக பெண்களுக்கு படும் பொழுது இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்று, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பின் மீது படும் பொழுது இந்த வெஜனைட்டிஸ், இந்த வெள்ளைப்படுதல், இன்ஃபெக்டிவ் வெஜனைட்டிஸ், இதனால பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ பின்புறமாக தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஒரு யூனி டைரக்ஷனல், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைரக்ஷனல் பண்ணும் பொழுது மலத்துகள்கள் முன்னாடி போகாது. இப்படி பண்ணுவது மிக மிக ஆரோக்கியம். குறிப்பா எந்த பெண்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதோ அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்காங்க நம்ம செக் பண்ணாவே பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் ஆமா நான் முன்னாடி தான் தண்ணி ஊற்றி சுத்தம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை தவிர்த்துட்டாலே போதும், அந்த ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். கழிப்பறையிலிருந்து வெளியே வந்த பிறகு செய்ய வேண்டியது என்ன? கழிப்பறை பயன்படுத்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 கையும் பாத்தீங்கன்னா சோப் போட்டு நல்லா கழுவணுங்க. குறிப்பா நகை கண்கள் மீது சோப் நிறைப்படுமாறு வைத்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணணும். கை இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி இது பண்ணணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளுக்குள்ள பாத்ரூம்ல இருக்கும்போதே டாய்லெட்ல இருக்கும்போதே நான் கை கழுவிட்டு வந்துட்டேன், சுத்தம் பண்ணிட்டு வந்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படி பண்ணிட்டு வந்தாலுமே கூட கண்டிப்பா கொஞ்சம் சோப் போட்டு சுத்தம் செய்யணும். அப்படி பண்ணும்பொழுது தான் நம்மளை எறியாமல் நம்மளுடைய நகைக்கண்களை தங்கி இருக்கக்கூடிய மலத்துகள்களானது முற்றிலும் வெளியே போகும். அப்படி பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதையும் தடுக்க முடியும். இதுதான் சுகாதாரமான முறை.